19ஆம் செஞ்சுரி காலங்கள்ல கீழ் ஜாதி மக்கள் எல்லாம் அவங்களோட மார்பகங்களை மறைக்கிற மாதிரி மேலாடை அணிய அனுமதிக்கப்படல. யார் யாரெல்லாம் மார்பகங்களை மறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மீதெல்லாம் பிரஸ்ட் டாக்ஸ் அப்படிங்கிற வரி செலுத்தப்பட்டுச்சான். அப்பெல்லாம் உயர்ஜாதி மக்களான நாயர்கள் மட்டும்தான் அப்பர் கார்மெண்ட்ஸ் மேலாடை அணியணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்திருக்கு. அப்பதான் ஜன்னர் புரட்சி தொடங்குச்சான். இந்த புரட்சி கீழ் ஜாதி மக்களும் மார்பகங்களை மறைக்கிற மாதிரி மேலாடை அணியலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வலியுறுத்தினுச்சு. ஆனா மேல் ஜாதி மக்கள் இதை ரொம்ப முழுமையா எதிர்த்தாங்க. 1822 நாடார் பெண்கள் எல்லாம் அவங்க புரட்சியின் வெளிப்பாடா பொது இடங்கள்ல மார்பகங்களை மறைக்கிற மாதிரி துணி உடுத்த ஆரம்பிச்சாங்க. அதனால மேல் ஜாதி மக்கள் எல்லாம் அவங்க பொது இடங்கள்ல வர்றப்போ போறப்போ ரொம்பவே அவமதிச்சாங்க, துன்புறுத்தினாங்க. இவ்வளவு பண்ணியோ நாடார் மக்கள் தன்னுடைய மார்பகங்களை மறைக்கிற உடைகளையே அணிஞ்சாங்க. ஆனா பிரிட்டிஷாருக்கு சட்ட ரீதியா நாடார் பெண்களுக்கு உதவினாங்க. 1859 ட்ராவன்கோர் மாளிகையில அரசு பிரகாரம் செஞ்சதுக்கு அப்புறம் அரசின் உதவியோட நாடார் பெண்கள் தன்னோட மார்பகங்களை மறைக்கிற மாதிரி மேலாடை அணிய ஆரம்பிச்சாங்க. இந்த தீர்வுக்கு ஜன்னர் புரட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை ஜன்னர் புரட்சி இல்லைன்னா ரொம்ப காலமா பெண்கள் மேலாடை அணியாம தான் இருந்திருப்பாங்க போல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.